ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த லெப்டினன்ட் சிவசுதன் சித்தியவானில் நாளை இறுதிச் சடங்கு. KLIAவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆடவர் மீது 7 குற்றச்சாட்டுகள், அனைத்தையும் மறுத்து விசாரணை கோரினார். 24 மணி நேர உணவகங்களை மூடுவதா? அது ஆழமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம் என்கிறார் சுகாதார அமைச்சர். மலாய் மொழி தெரியாததால் கடப்பிதழ் புதுப்பிப்பதில் பிரச்சனையா? தீர்வு கண்ட குடிநுழைவுத்துறை. டிக்டாக் பயன்படுத்திய பேருந்து ஓட்டுநர்கள் கையும் களவுமாக கைது. பயணிகள் போல் மாறுவேடமிட்ட JPJ அதிகாரிகளின் அதிரடி சோதனை. வணக்கம். மலேசிய மக்கள் மத்தியில் ஆரோக்கிய பிரச்சனை மற்றும் உடல் பருமன் பிரச்சனைகளை குறைக்கும் விதமாக உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்படுவதை தடுக்கும் பரிந்துரை ஆழமாக ஆராயப்படும். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் கலந்தாய்வு நடத்தி விரிவான ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய விவகாரம் அதுவென சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். எந்த ஒரு தீர்வும் பின்னாளில் சரியான இலக்கை அடைவது உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். உதாரணத்திற்கு, மலேசியர்களின் உடல் பருமன் பிரச்சினைக்கு 24 மணி நேரமும் செயல்படும் உணவகங்களே முக்கிய காரணம் என்பது சரியான புள்ளி விவரங்களோடு நிரூபிக்கப்பட வேண்டும். அப்பரிந்துரையை முன்வைத்த பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் CAPயின் நோக்கம் நல்லதுதான் என்றாலும் எல்லா தரப்பு மக்களின் தேவையையும் நன்கு பரிசீலித்தே முடிவு செய்ய வேண்டியிருப்பதாக அமைச்சர் சொன்னார். வேலை நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆக அவரவர் வசதிப்படவே உணவகங்களுக்கு செல்ல முடியும். அது அவரவர் உரிமை. குறிப்பாக முன்கள பணியாளர்கள் அன்றாடமும் ஒரே நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்புவதில்லை. அவர்களின் வேலை அப்படி. ஒருவேளை 24 மணி நேர உணவகங்கள் இல்லாவிட்டால் அவர்களின் நிலைமை திண்டாட்டமாகிவிடும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் என டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். இன்னொன்று, 24 மணி நேர உணவகங்கள் இல்லை என்றால் மக்கள் ஆரோக்கியமாக இருந்து விடுவார்கள் என்ற எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் ஆரோக்கிய உணவு பழக்கம் குறித்து நம் மக்களில் பலர் அறிந்து வைத்திருக்கவில்லை என்பதே உண்மை என்றார் அவர். CAPயின் அப்பரிந்துரைக்கு மலேசிய முஸ்லிம் உணவக நடத்துனர்கள் சங்கம் பிரஸ்மா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பேரா லுமுட்டில் உள்ள அரசு மலேசிய கடற்படை தளத்தில் நேற்று காலை நடைபெற்ற பயிற்சியின் போது 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் உட்பட 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். நாட்டை உலுக்கிய இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கடற்படை மரபுப்படி இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த நிலையில் நாளை சித்தியவானில் சிவசுதனுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறவிருக்கிறது. இந்த துயரச் சம்பவத்தில் 31 வயது லெப்டினன்ட் சிவசுதனின் மறைவு குடும்பத்தையும் அவரின் மனைவியையும் பெரும் அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தியுள்ளது. 23ஆம் திகதி ஜனவரி மாதம் 1993ஆம் ஆண்டு பிறந்தவரான சிவசுதன் மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். கடந்த 21ஆம் திகதி ஜனவரி அன்று ஹர்ஷினி சந்திரசேகர் என்ற பல் மருத்துவரை இவர் திருமணம் செய்து கொண்டார். ஈப்போவை பூர்வீகமாக கொண்ட இவரின் மனைவி திருமணமான 4 மாதங்களுக்கு பின்தான் பினாங்கிலிருந்து நேற்று தெலு இந்தானிற்கு பணியிட மாற்றலாகி வந்துள்ளார். இருப்பினும் அந்த மகிழ்ச்சி நீடித்திருப்பதற்கு முன் இந்த விபத்து இருவரையும் என்றென்றும் பிரிந்திருக்கும் நிலைக்கு ஆளாக்கியுள்ளது. குடும்பத்தில் 2ஆம் பிள்ளையான இவரின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் நாளை காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை தமான் சிர்டாங் ஜெயா சித்தியவானில் நடைபெறவிருக்கிறது. இதனிடையே விபத்தில் இறந்த இதர 8 கடற்படை அதிகாரிகளின் உடல்களும் அந்தந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் இன்று சூராவில் அவர்களின் சடங்குகளின்படி இறுதி மரியாதையும் பிரார்த்தனையும் செய்யப்படும். மேலும் ஜோனா ஃபெலிஷாவின் உடல் சரவாக்கின் கூச்சங்கிற்கு விமானத்தில் கொண்டு செல்லப்படும். மலாய் மொழியில் பேச வராததால் பினாங்கு UTC ஓரிட சேவை மையத்தில் கடப்பிதழை புதுப்பிக்க முடியாமல் போனதாக கூறப்பட்ட வயதான மாதுவுக்கு தற்போது கடப்பிதழ் கிடைத்திருக்கிறது.
புதுப்பிக்கப்பட்ட கடப்பிதழை ஏப்ரல் 22ஆம் தேதியன்று அவர் பெற்றுச் சென்றதாக மலேசிய குடிநுழைவுத்துறை அறிக்கையொன்றில் உறுதிப்படுத்தியது. தேசிய மொழியில் பேச வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கக்கூடாது என்பது குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு இடப்பட்டுள்ள உத்தரவாகும். என்றாலும் வரும் விண்ணப்ப படிவங்களை பல்வேறு அம்சங்களில் சரிபார்த்து உறுதி செய்யும் கடப்பாடு அவர்களுக்கு உண்டு என்பதையும் இவ்வேளையில் குறிப்பிட வேண்டியிருப்பதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் ருஸ்லின் பின் ஜூசோ தெளிவுபடுத்தினார். ஆனால் அந்த சரிபார்ப்புகள் தொழில்முறையோடும் கவனமாகவும் மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். வாடிக்கையாளர்களுக்கு எந்நேரமும் மிகச்சிறந்த சேவையை வழங்கும் கடப்பாட்டில் இருந்து குடிநுழைவுத்துறை ஒருபோதும் தவறாது. அதே சமயம் வாடிக்கையாளர்களை அணுகும் போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள SOP நடைமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என அனைத்து அதிகாரிகளுக்கும் நினைவுறுத்தப்படுவதாக அவர் மேலும் கூறினார். மலாய் மொழியில் பேச தெரியாததால் தனது தாயால் கடப்பிதழை புதுப்பிக்க முடியாமல் போனதாக சீன ஆடவர் ஒருவர் ஏமாற்றம் தெரிவித்தது முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஏப்ரல் 14ஆம் தேதி KLIA டெர்மினல் 1 விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஆடவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கடும் போலீஸ் பாதுகாப்புடன் கிளாந்தான் கோத்தாபாரு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட 38 வயது ஹஃபிசுல் ஹவாரி மீது சுடும் ஆயுதங்களை வைத்திருந்தது உட்பட மொத்தமாக 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மேலதிக தண்டனை கிடைக்க வகை செய்யும் 1971ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் 8வது பிரிவு, 1957ஆம் ஆண்டு வெடிப்பொருட்கள் சட்டத்தின் 8வது பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் அந்நபர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அவர் விசாரணை கோரினார். இவ்வேளையில் இன்று ஸ்லாங்கூர் செப்பாங்கில் உள்ள நீதிமன்றத்திலும் அவர் மீது மேலும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருக்கின்றன. சம்பவத்தன்று அதிகாலை KLIAவில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி ஒருவருக்கு காயம் விளைவித்து விட்டு தப்பியோடிய ஹஃபிசுல் சில தினங்கள் கழித்து கோத்தாபாருவில் கைதானது குறிப்பிடத்தக்கது. தனது மனைவிக்கு அவர் வைத்த குறி தப்பி மனைவியின் மெய்காவலர் மீது பட்டு அவர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. டியூக் நெடுஞ்சாலையில் டச் அண்ட் கோ ரீலோட் செய்வதில் வாகனம் ஓட்டிக்கும் டோல் சாவடி ஊழியருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. ரீலோட்ஸ் எனப்படும் மதிப்பு கூட்டுவதற்கு ரொக்க தொகையை டச் அண்ட் கோ தடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அந்த ஊழியர் கூறியதை தொடர்ந்து அவரை கார் ஓட்டுநர் முட்டாள் என திட்டியதால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. தமது டச் அண்ட் கோ கார்டில் டோல் கட்டணம் செலுத்துவதற்கான பணம் போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்தும் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் கட்டணம் செலுத்தும் தடத்திற்கு செல்ல அந்த கார் ஓட்டுநர் மறுத்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த டோல் சாவடியின் ஊழியரை குடும்ப உறுப்பினர் அஸ்வா மீருல் அது தொடர்பான காணொளியை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக மட்டுமே டச் அண்ட் கோ கார்டில் ரீலோட் செய்ய முடியும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறை என்பதை டோல் சாவடி ஊழியர் கூறியும் அந்த கார் ஓட்டுநர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த வீடியோ நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்ததோடு சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநருக்கு எதிராக போலீசில் புகார் செய்யும்படி டோல் சாவடி ஊழியருக்கு போலீசார் ஆலோசனை தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் செய்துள்ளதாக அந்த ஊழியர் பதிவிட்டுள்ளார். இதனிடையே டோல் ஊழியரை அவமானப்படுத்திய கார் ஓட்டுநரின் செயலை நெட்டிசன்களும் சாடினர். அனைத்து தொழில்களிலும் பரஸ்பர மரியாதை வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வாதிட்டனர். 5 லட்சம் ரிங்கெட் ரொக்கத்துடன் டாமான்சராவில் உள்ள வர்த்தக மைய கார் நிறுத்துமிடத்தில் பணப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு 1 மாதமாகிவிட்ட போதிலும் அந்த பணத்தின் உரிமையாளர் யார் என்பதை கண்டறிவதில் இன்னமும் மர்மம் நீடிக்கிறது. அந்த பணப்பெட்டியில் இருந்த கைவிரல் ரேகையின் உரிமையாளர் குறித்த தடயவியல் அறிக்கைக்காக தாங்கள் இன்னமும் காத்திருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் S. சசிகலா தேவி தெரிவித்தார். இந்த பணம் தங்களுடையது என்று உரிமை கொண்டாடும் வெட்டுமர நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பணப்பெட்டியை பெறுவதற்கான கால மற்றும் நேர அவகாசம் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. இதுவரை கிடைத்த வாக்குமூலங்கள் எதுவும் எங்களுக்கு மன நிறைவு அளிக்கவில்லை. எனவே இதர தனிப்பட்ட நபர்களின் விளக்கத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என சசிகலா தேவி கூறினார். அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த விவரத்தை சாட்சிகளிடமிருந்து நாங்கள் பெற விரும்புகிறோம். எனவே அந்த பணத்தின் உரிமையாளர் யார் என்பதை முடிவு செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் சில கால அவகாசம் தேவைப்படுவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார்.
அண்மையில்தான் வர்த்தகத்தை திறந்ததாகவும் குறுகிய காலத்தில் அந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற பணம் அந்த 5 லட்சம் ரிங்கிட் என வாக்குமூலம் வழங்கியோர் தெரிவித்துள்ளனர். இந்த பணம் சட்டவிரோத பணமாக இருக்கும் சாத்தியம் குறித்து வினவப்பட்ட போது விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்பதால் இது குறித்து கருத்துரைக்க முடியாது என சசிகலா தேவி மறுமொழி தெரிவித்தார். சமூக வலைத்தளங்கள் மூலமாக வாகன உரிமம் அல்லது லைசன்ஸை வெளிநாட்டினர் வாங்கி இருப்பதை சாலை போக்குவரத்து துறை கண்டறிந்துள்ளதாக கெடா சாலை போக்குவரத்து துறை துணை இயக்குனர் ஷாஹருல் அசார் மட்டாலி தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி வியட்நாம் ஆடவர் ஒருவரை கைது செய்ததாகவும் அந்த ஆடவர் சமூக வலைத்தளத்தில் 2000 ரிங்கிட்டிற்கு பதிவு பெற்ற வாகன ஓட்டும் லைசன்ஸை வாங்கியிருப்பதாக ஷாஹருல் கூறினார். புக்கு காயு ஹிதாமிலிருந்து ரயில் வழியாக நாட்டிற்கு நுழைந்த அந்த ஆடவர் காலை மணி 7:57 அளவில் புக்கிட் காயு ஹிதாமில் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் வாகன லைசன்ஸ் இருந்தது குறித்த நாங்கள் சந்தேகித்தோம். அந்த லைசன்ஸை பறிமுதல் செய்து அதனை ரசாயனத்துறைக்கு அனுப்பி வைத்த போது அது போலி என தெரிய வந்தது. முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் தெரிய வந்துள்ளதால் இது குறித்து சாலை போக்குவரத்து துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஷாருல் தெரிவித்தார். பொதுமக்கள் மட்டுமே சமூக வலைதளங்கள் மூலமாக லைசன்ஸ் வாங்கும் வசதி இருப்பதாகவும் வெளிநாட்டினருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது என ஷாருல் கூறினார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. விரைவு பேருந்துகளில் கைத்தொலைபேசியில் டிக்டாக் பார்த்து கொண்டு ஓட்டிய 3 சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பிடித்துள்ளனர். ஷாஹா பர்டானா பேருந்து நிலையத்திலிருந்து ஈப்போ, பேரா மற்றும் கோலாலம்பூர் ஆகிய இடங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் பயணிகள் போல் மாறுவேடமிட்ட ஜேபிஜே அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த 3 ஓட்டுநர்களை கைது செய்துள்ளனர் என கெடா சாலை போக்குவரத்து துறையின் துணைத் தலைவர் ஷாஹருல் அசார் மட்டாலி தெரிவித்தார். ஹரிராயா ஐடில் ஃபித்ரியை முன்னிட்டு ரகசியமாக மேற்கொண்ட அதிரடி சோதனைகளின் வழி சம்பந்தப்பட்ட 3 விரைவு பேருந்து ஓட்டுநர்கள் கைத்தொலைபேசி பயன்படுத்தியதை வெற்றிகரமாக கண்டறிந்திருக்கின்றனர். ஓட்டுநர்களில் 2 டிக்டாக் நேரலையில் உலாவியது, மற்றொருவர் கிட்டத்தட்ட பேருந்து செலுத்தும் முழு வழியிலும் வீடியோ அளிப்புகளை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக சாலை போக்குவரத்து விதிகளின் கீழ் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களுக்கு 150 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே ஏப்ரல் 1 முதல் 20ஆம் தேதி வரை ஐடில் ஃபித்ரியை முன்னிட்டு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மொத்தம் 54,821 வாகனங்களை சோதனை மேற்கொண்டதில் 10,151 சம்மன்கள் வெளியிட்டதோடு 432 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 4 பேருந்து ஓட்டுநர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியதும் சிறுநீர் பரிசோதனையின் வழி தெரிய வந்துள்ளது. ஜோகர் பாரு சுற்று வட்டாரங்களில் வீடுகளில் சிவப்பு சாயம் பூசி பெட்ரோல் குண்டுகளை வீசி வந்த ஆலோங் வட்டி முதலை கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 28 முதல் ஏப்ரல் 7 வரை அம்மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட தொடர் தேடுதல் வேட்டையில் உள்ளூர் ஆடவர்களான அக்கும்பலைச் சேர்ந்த 7 கைதாகினர். சந்தேக நபர்கள் வட்டி முதலைகளிடம் கூலி வாங்கிக் கொண்டு அவ்வேளையில் ஈடுபட்டு வந்ததாக அறியப்படுகிறது. அவர்களில் 5 மீது இன்று ஜோகர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 9 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருப்பதை ஜோகர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் உறுதிப்படுத்தினார். அந்த 5 கைது மூலம் 24 சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. எஞ்சிய 2 மீதான விசாரணைகள் முழுமை பெற்றதும் அவர்கள் பின்னர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என குமார் சொன்னார். சிங்கப்பூரில் நடக்கவுள்ள தலைமைத்துவ மாற்றம் குறித்து ஏளன தோரணையில் கட்டுரை வெளியிட்ட பிரிட்டனின் நிதிவார இதழான தி எக்கானமிஸ்டை சிங்கையின் சட்ட மற்றும் உள்துறை அமைச்சர் கே சண்முகம் கடுமையாக சாடியிருக்கின்றார். அவர்களால் எங்களை சீண்டாமல் இருக்க முடியாது. எல்லா விஷயங்களிலும் மூக்கை நுழைத்து கருத்து சொல்லியே அவர்களுக்கு பழகிவிட்டது. அந்த அளவுக்கு அது அவர்களுக்குள் ஊறி போயிருக்கின்றது என தனது ஃபேஸ்புக்கில் சண்முகம் காட்டமாக சொன்னார். கடந்த வியாழனன்று வெளியான தி எக்கானமிஸ்டின் தலையங்கத்தில் சிங்கப்பூரின் புதிய பிரதமராகவிருக்கும் லாரன்ஸ் வாங் பற்றி அந்நாட்டு மக்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது என கிண்டல் அடித்திருந்தது.
அதோடு பிரதமர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்டவர்களில் அவர் முதல் தேர்வும் அல்ல, அவருக்காக வேறொருவர் பலிகடா ஆக்கப்பட்டு விட்டார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தது. அதைவிட ஒருபடி மேல் சென்று மறைந்த சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ தனது 31 ஆண்டு பதவி காலத்தில் இரும்பு கரம் கொண்டு அக்குடியரசை ஆட்சி புரிந்தார் என்றும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஆளும் PAP கட்சி தந்திரங்களை கையாண்டு வருவதாகவும் அது குற்றம் சாட்டியது. தி எக்கானமிஸ்டின் அந்த சீண்டல் காலனித்துவ நாடு இன்று தங்களை முந்தி நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வயிறு எரிவதையை காட்டுவதாக சண்முகம் விளாசினார். பிரதமர் லீ சியன் லூங் வரும் மே 15ஆம் தேதி பதவி விலகி நடப்பு துணை பிரதமரான லாரன்ஸ் வாங் சிங்கையின் 4வது பிரதமராக அன்றைய தினமே பதவியேற்கிறார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.